கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1662 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 4வது வசனம், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். பதறி வாழ்ந்து கொண்டிருக்கிற பதறி வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே, ஆண்டவர் இன்றைக்கு உனக்காக இந்த வார்த்தையை தருகிறார். வாழ்க்கையிலே பதட்டத்தோடு, தொழிலிலே பதட்டத்தோடு, வேலையிலே பதட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து இந்த வார்த்தை வருகிறது. நீ பயப்படாதே, பயப்படாதே. தொடர்ந்து ஏசாயா 35, 5, 6, 7, 8 வசனங்களை வாசிப்போமானால் கிட்டத்தட்ட 18 ஆசீர்வாதங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 10 ஆசீர்வாதங்கள் மனிதர்களுக்கும், 8 ஆசீர்வாதங்கள் அதுவும் மனிதர்களுக்கும் தான். ஆனால் அது தேவனுடைய படைப்பின் மூலம் மனிதர்களுக்கு சொல்லப்பட்டது. மொத்தம் 18 ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். 18 ஆசீர்வாதங்கள் உங்கள் பயம் மாறுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் வரும். ஒரு சில ஆசீர்வாதங்கள், குருடர்கள் கண்கள் திறக்கப்படும், முடவர்கள் மானை போல குதிப்பார்கள், ஊமையனுடைய நாவு கம்பீரித்து பேசும், வனாந்திரத்திலே தண்ணீர் பாய்ந்தோடும், கடுவெளியிலே ஆறுகள் பாய்ந்தோடும், வெட்டாந்தரையில் தண்ணீர் தடாகமாக மாறும், வறண்ட நிலத்திலே நீரூற்றுகள் புறப்படும், வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடத்தில குறுக்கும் நாணலும் புல்லும் முளைக்க ஆரம்பிக்கும். இப்படி பல ஆசீர்வாதங்கள். குறிப்பாக மனிதர்களுக்கு நேரடியாக 10 ஆசீர்வாதமும் மறைமுகமாக 8 ஆசீர்வாதமும், ஆக மொத்தம் 18 ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு தர வல்லவராயிருக்கிறார். வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லாமல் இருக்கிற மகனே, முடங்கி போயிருக்கிற மகனே, கம்பீர சத்தம் இல்லாமல் இருக்கிற மகனே, வறட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, செழிப்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை தேடி இந்த வார்த்தை வருகிறது. பதறாதே, பயப்படாதே, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இன்றைக்கு யார் பதறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தேடி ஆண்டவருடைய வார்த்தை, பயப்படாதிருங்கள், தேவன் உங்களுக்கு நீதி செய்வார், ஆறுதல் படுத்துவார், உங்களை ரட்சிப்பார், உங்களை பாதுகாப்பார். இயேசு உங்களை அப்படியே கைவிட மாட்டார். உன்னை பதட்டத்திலேயே வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல மகனே. பதட்டத்தில் இருந்து விடுதலை ஆகிறாய். பயப்படாதே, பயப்படாதே. 18 ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய், ஒவ்வொன்றாய் பெற்றுக்கொள்வாய். இயேசுவின் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.